அடுத்து இப்போ என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்டிடியூட். ஆப்டிடியூடில் ஃபஸ்ட்டு என்ன டாபிக் படிக்கலான்னா மென்சுரேஷன். ஏன் மென்சுரேஷனை சூஸ் பண்ணுறோன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க் ஓரியன்டாகவும் இருக்கட்டும் அண்ட் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பழக்கமான விஷயமாகவும் இருக்கும். ஓகே, என்ன அப்படின்னா ஃபார்முலாஸ் இருக்கும் போது சர்க்கிள் ஒன்று இருக்கும், ஸ்கொயர் இருக்கும், கியூப் இருக்கும், கியூபாய்டு இருக்கும், ஸ்பியர் இருக்கும், ஹெமிஸ்பியர் இருக்கும், சிலிண்டர் இருக்கும் போது, கோன் இருக்கும் போது, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கும், ஏரியா இருக்கும், பெரிமீட்டர் இருக்கும், வால்யூம் இருக்கும். ஃபார்முலாவில் எடுத்து நேராக டேட்டாவை அப்ரோச் பண்ணுறீங்க, ஆன்சர் எடுக்க போகிறீங்க. ஓகே, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இவ்வளோ நாள் நீங்கள் படிச்சிருப்பீங்களே. இன்றைக்கி நான் மென்சுரேஷனை எப்படி மூவ் பண்ண போகிறேன் அப்படின்னா 2Dக்கும் 3Dக்கும் என்ன ரிலேஷன், ஓகே, அந்த 2D ஏன் 3Dயாக மாறுது, சர்க்கிளுக்கும் கோனுக்கும் என்ன சர்க்கிளுக்கும் சிலிண்டருக்கும் என்ன ரிலேஷன் இருக்க போது, சிலிண்டருக்கும் கோனுக்கும் என்ன ரிலேஷன் இருக்க போது, கோன்லேருந்து எனக்கு ஸ்பியர்லேருந்து ஹெமிஸ்பியர் எப்படி வரப்போகுது, இவங்க எல்லாத்துக்கும் இவங்க எல்லாருமே ஒரே ஃபேமிலி தான். சர்க்கிள்னு ஒரு பேஸில் ஆரம்பித்து அதுலேருந்து ஸ்பியரை நான் மாற்ற போகிறேன்ல, அந்த ஸ்பியருக்கு மாற்ற வரைக்கும் இவங்க எல்லாமே ஒரே ரிலேட்டட் ஃபேமிலி. இவங்களுக்குள்ள அந்த ஃபார்முலா எப்படி ஆரிஜினேட் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். சரியா? இப்போ நீ சர்க்கிளுக்கு ஏரியா, இல்லை சர்க்கிளுக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, அடுத்து ஸ்பியரோட வால்யூமு, ஸ்பியரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, கோனோட வால்யூம் சர்ஃபேஸ் ஏரியான்னு படிச்சு வச்சிருந்தீங்கன்னா எக்ஸாம் ஹாலில் போய் உங்களுக்கு ஃபார்முலாவில் கன்ஃபியூஷன் இருக்கும். சரியா? இப்போ நான் உங்களுக்கு ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ண சொல்ல போகிறது இல்லை, அந்த ஃபார்முலா எப்படி கிரியேட் ஆச்சுன்னு சொல்கிறேன். எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நீ 2 செகண்டில் யோசிச்சு எல்லாமே எடுத்துடலாம். சரியா? அந்த மாதிரி இன்னைக்கு பார்ப்போம். ஓகே, என்ன டாபிக் எடுக்க போறேன் அப்படின்னா மென்சுரேஷன். இந்த மென்சுரேஷனில் எனக்கு மொத்தம் 2 விஷயம் இருக்க போகுது. ஒன்று 2D ஸ்ட்ரக்சர், ஓகே, இன்னொன்று 3D ஸ்ட்ரக்சர். சரியா? இந்த 2D ஸ்ட்ரக்சரில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா ஸ்கொயர் இருக்கும், ரெக்டாங்குலர் இருக்கும், அடுத்து சர்க்கிள் இருக்கும், அப்புறம் ட்ரையாங்கிள் இருக்கும். ஓகேவா? 2D அப்படிங்கிறது எனக்கு மீட்டர் ஸ்கொயரில் இருக்க வேல்யூ. கரெக்டாக? எனக்கு அந்த இடத்துல இப்போ நான் ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஸ்கொயருக்கு இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். இப்போ இதோட ஏரியான்னு கேட்டால் 2 பக்கத்தை நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். சரியா? இப்போ இது ஒரு 5 மீட்ரு, இது ஒரு 5 மீட்ரு, இது ஒரு 5 மீட்ரு, இது ஒரு 5 மீட்ரு. ஓகேவா? அப்போது 5 மீட்டர் இன்ட்டு 5 மீட்டர் ஈக்குவல் டு 25. இங்கே ஒரு மீட்டர், இங்கே ஒரு மீட்டர், மீட்டர் ஸ்கொயர். கரெக்டா? அப்போ எனக்கு 2D ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எனக்கு மீட்டர் ஸ்கொயரில் வர போகிறது. ஓகே, வால்யூம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 3D. 2Dக்கு ஏரியா பார்க்குறேன்ல, 3Dக்கு இந்த ஏரியா இருக்கும்ல, இந்த ஏரியா கூட இது எனக்கு ஒரு சர்ஃபேஸ். ஓகே, இப்படி இருக்கிற ஒரு பிளைன் சர்ஃபேஸ். சரியா? இதில் நீங்கள் தண்ணியை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுமா? முடியாது. இப்போ தண்ணி டேங்க் இருக்கும்ல, தண்ணி டேங்க் என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்கும்? ஒரு ஸ்கொயராகவோ ஒரு ரெக்டாங்குலராக இருக்கும். அதுக்குள்ளே தண்ணியை நிற்கிது, இந்த 4 பக்கமும் அடைச்சி வைக்கணும். சரியா? அப்போது என்னோட கீழே இருக்க பிளைன் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு நான் ஒரு ஹைட்டு ப்ரொஜெக்ட் பண்ணேன்னா, சரியா, இப்போ இதோட ஏரியா என்ன, இங்கே ஒரு மீட்ரு, இங்கே ஒரு மீட்டர் ஸ்கொயர் இருக்கா. இப்போ இதுக்கு நான் ஒரு ஹைட்டை ப்ரொஜெக்ட் பண்ணேன்னா அப்போது ஹைட் அப்படிங்கிறது அது ஒரு மீட்டரில் இருக்கும், அதாவது ஒரு யூனிட்டில் இருக்கும்போது, மீட்டரோ சென்டிமீட்டரோ ஏதோ ஒரு யூனிட்டில் இருக்கும்போது. ஓகேவா? அப்போது என்னோட இந்த ஏரியாவுக்கு நான் இங்கே ஹைட்டுன்னு ஒரு யூனிட்டை ப்ரொவைட் பண்ணேன்னா எனக்கு என்னவா மாறிடும் அப்படின்னா வால்யூம் எனக்கு கிடைக்கும். சரியா? வால்யூம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நீங்கள் அதுக்குள்ளே ஒரு பொருளை சேமித்து வைக்கணும். சரியா? இப்போ தண்ணி டேங்க் ஸ்கொயராகவோ ரெக்டாங்குலராக இருக்க போகுது, ஒரு டீ கப்பு சர்க்கிளில் இருக்க போகுது. அப்போது சர்க்கிள் தானே இருக்கும் டீ கப்பு. டீ கப்புக்கு அடிப்பகுதி ஒரு சின்ன இப்படி இருக்கும், ஒரு சர்க்கிள் இருக்கும். அந்த சர்க்கிள்குள்ளே நீ டீ ஊற்றி வைக்க முடியாது. அப்போ டீ ஊற்றி வைக்கணும்னா அதுக்கு இன்னொரு சர்க்கிளாக ஒரு ஹைட் கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். அப்போ எனக்கு வால்யூம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஏரியா கூட ஒரு ஹைட்டை மல்டிப்ளை பண்ணனா கிடைக்க போகிறது பேர் தான் வால்யூம். ஓகேவா? இந்த வால்யூம் தான் நான் என்னன்னு சொல்ல போகிறேன் அப்படின்னா 3D ஸ்ட்ரக்சர். சரியா? 2Dக்கு 3Dக்கு அதான வித்தியாசம். எனக்கு ஒரு எலிவேட்டட் ஹைட் இருந்துச்சுன்னா 3D. ஓகே, அப்போ இந்த 3Dயில் நான் என்ன படிப்பேன் அப்படின்னா இந்த ஸ்கொயர் இருக்குல்ல, ஸ்கொயருக்கு ஒரு ஹைட் கொடுத்தீங்கன்னா அது என்னவா மாறும்? கியூப் கிடைக்கும். கரெக்டா? அப்போ கியூபை பற்றி படிப்பேன். ரெக்டாங்குலருக்கு ஹைட் கொடுத்தீங்கன்னா
கியூபாய்டு கிடைக்கும். அப்போ கியூபாய்டை பற்றி படிப்பேன். அதே மாதிரி சர்க்கிளுக்கு ஒரு ஹைட் ப்ரொவைட் பண்ணால் சிலிண்டர் கிடைக்கும். அப்போ சிலிண்டரை பற்றி படிக்க போகிறேன். சரியா? அடுத்து சிலிண்டரில் இன்னும் வேறு என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கும்? சிலிண்டர் மேலேயும் கீழே ஒரே மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் பெருசாகவும் இன்னொரு பக்கம் ஷார்ப்பாகவும் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் கோனு. ஓகே, அது ஒரு 3D ஸ்ட்ரக்சர். வேற என்ன இருக்கும்? ஸ்பியர் இருக்கும். அதே மாதிரி ஹெமிஸ்பியர் இருக்கும். இது எல்லாமே 3D ஸ்ட்ரக்சர். அப்போ 2D ஸ்ட்ரக்சருக்கு ஏரியா படிக்க போகிறேன். இந்த ஏரியாவோட ஹைட்டை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வால்யூம் கிடைக்கும். அதுதான் 3D ஸ்ட்ரக்சர். சரியா? இன்னைக்கு நான் என்னென்ன படிக்க போகிறேன் அப்படின்னா 2D கஷ்டமா 3D கஷ்டமா? 3D தான் கொஞ்சம் கஷ்டம் இல்லை? ஓகே, நான் இந்த 2D சர்க்கிள் இருக்குல்ல, இந்த சர்க்கிளை வச்சு இதை மொத்தமாக கனெக்ட் பண்ணுறேன். இந்த சர்க்கிள் இருந்து இவங்க எல்லாத்துக்கும் என்ன ரிலேஷன்னு மொத்தமாக கனெக்ட் பண்ணி அவங்ககிட்ட இருந்து ஃபார்முலாவை பேஸ் பண்ணி எடுத்துடலாம். சரியா? எனக்கு 2 ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், நான் ஒட்டுமொத்த 3D ஸ்ட்ரக்சருமே முடிச்சிடுவேன். ஓகே, கிளியர்? இதுவரை ஏதாவது டவுட்ஸ் இதில் இல்லை? சொல்லுமா. நெக்ஸ்ட் கொடுத்த அடுத்த பேஜ் வந்துருமா? இதுவா? பரவாயில்லையே. ஓகே, டன். இப்போ ஃபர்ஸ்ட் யாரை பார்க்கலான்னா ஒரு சர்க்கிள் பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சர்க்கிள். இதை வந்து சர்க்கிள். ஓகே, சர்க்கிள் ஒழுங்கா இல்லை. இப்போ சர்க்கிள் ஒழுங்கா அவர் என்ன பண்ணலாம்? ஒரு காம்பஸ் வச்சு, காம்பஸில் பென்சில் வச்சு சுற்று போடுவோமா? சரியா? அந்த காம்பஸில் இந்த பாயிண்ட்டுக்கும் இங்கே நான் பென்சில் வைக்கிறேன்ல, இந்த பாயிண்ட்டுக்கு நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும்ல, அதுக்கு பேர் என்ன? ஆரம் இல்லை, ரேடியஸ். அப்போது நான் வந்து ஒரு சர்க்கிளை வரையணும்னா நான் வந்து ஒரு ரேடியஸை கொடுத்து அந்த ரேடியஸை வச்சு ஒரு சுற்றுனேன்னா அதுக்கு பேர் தான் சர்க்கிள். சரியா? இப்போ சர்க்கிளில் நான் 2 விஷயம் படிக்க போகிறேன். ஒன்று ஏரியா, இன்னொன்று ஏரியான்னா பரப்பளவா? பரப்பளவு. ஓகே, இன்னொன்று பெரிமீட்டர், அதுக்கு பேர் வந்து சுற்றளவு. கரெக்டா? ஓகே, சுற்றளவுனா நத்திங் பட் இது இருக்குல்ல, இதுதான் சுற்றளவு. என்னோட அவுட்டர் எத்தனை மீட்டர் இருக்க போது அது சுற்றளவு. சரியா? பரப்பளவு அப்படிங்கிறது இதுதான் பரப்பளவு, ஒட்டுமொத்த ஏரியா. ஓகேவா? நம்ம வீடு எவ்வளோ கட்டியிருக்குன்னா ஒரு இத்தனை சென்ட்ல இத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல கட்டியிருக்கோன்னு சொல்லுவோம்ல. அப்போ வந்து ஏரியா அப்படிங்கிறது இது, பெரிமீட்டர் அப்படிங்கிறது வெளியே இருக்கிற அவுட்டர். சரியா? இப்போ இது ஓகே தானே? சரியா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் பேஸ் எங்கேருந்து ஆரம்பிக்க போறேன்னா பெரிமீட்டர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஓகே, அண்டுல எதுவும் இல்லையா? இருக்குமா? ஓகே ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் பெரிமீட்டர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். பெரிமீட்டர், சர்க்கிளோட பெரிமீட்டர் என்ன? 2πr. சரியா? மறந்து போயிடும். இப்போ இந்த 2πr எப்படி வந்துச்சுன்னு சொல்றேன், அதை வச்சு ஈஸியாக எடுத்துக்கலாம். சரியா? இப்போ சர்க்கிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ரேடியஸை, ஒரு ஆரத்தை மையமாக கொண்டு வரையக்கூடிய ஒரு வட்டம். கரெக்டா? வட்டம் அப்படிங்கிறது, வட்டத்தை வேற என்னென்ன இதில் சொல்லலாம்? சர்க்கிளை டிகிரியில சொல்லலாமா? ஒரு சர்க்கிள்னா எத்தனை டிகிரி? ஒரு ஒன்றும் இல்லை, உங்களோட ஜாமெட்ரி பாக்ஸில் இருக்குமே ப்ரொடெக்டர், என்னம்மா? 180 டிகிரி. ஒரு ப்ரொடெக்டர் அப்படிங்கிறது ஹாஃப் இருக்கும், 180 டிகிரி. அதுவே கீழே வந்துச்சுன்னா 360 டிகிரி. ஓகே, ஒரு ப்ரொடெக்டர் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். இங்கே 0ல் ஆரம்பிச்சு இங்கே 90 இருக்கும், இங்கே 180 இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ப்ரொடெக்டர் இப்படி வச்சுக்கிட்டின்னு வச்சுக்கவேன், அதை இங்கே 0, 90, 180 இது ஆட் பண்ணோன்னா 90, 180, 270, 360 முடியும். சரியா? அப்போ ஒரு சர்க்கிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 360 டிகிரி. கரெக்டா? சரி, இப்போ பையோட வேல்யூ என்ன? பையுக்கான வேல்யூ என்ன? எஸ், 2-3 இது இருக்கும். ஓகே, 22 / 7 இதை அடிச்சின்னா 3.14 கிடைக்குமா? ஓகே, அதுவும் இல்லாமல் பைக்கு நான் டிகிரியில் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு பை அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 180 டிகிரி. சரியா? ஒரு பை அப்படின்னா 180 டிகிரி. அப்போ பெரிமீட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஆரத்தை, ஒரு ரேடியஸை மையமாக கொண்டு சுற்றக்கூடிய சுற்றுவட்ட பாதையின் நீளம். கரெக்டா? அப்ப
இந்த சுற்றுவட்ட பாதை அப்படிங்கிறது கடைசியா எப்படி முடியுது அப்படின்னா ஒரு வட்டமா முடியுது. வட்டம் அப்படிங்கிறது 360 டிகிரி. அந்த 360 டிகிரிய இப்ப நான் இந்த 360 டிகிரிய நான் ரெண்டா பிரிச்சுக்கிறேன்னு வைங்க. 180 டிகிரி 180 டிகிரி. ஓகே, 180 டிகிரின்னா என்ன? பை. கரெக்டா? அப்ப இங்க ஒரு பை இங்க ஒரு பை ரெண்டையும் ஆட் பண்ணா 2 பை. ஓகே, அப்போ எனக்கு 360 டிகிரிய நான் எப்படியும் மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா 2 பைன்னு எழுதலாம். ஓகேவா? அப்ப ஆரை மையமாக கொண்டு, ஓகே, ஆரை மையமாக கொண்டு வரையப்பட்ட ஒரு வட்டத்தின் நீளம் 360 டிகிரியா, அந்த 360 டிகிரியை தான் 2 பைன்னு மென்ஷன் பண்றாங்க. சரியா? இவ்வளவுதான். இந்த பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிளோட பேஸ் வந்து இவ்வளவுதான். ஓகே, ஆரை மையமாக கொண்டு வரையப்பட்ட ஒரு வட்டத்தின் நீளம். சரியா? 360 டிகிரி தான் 2 பைன்னு போட்டிருக்கேன். கிளியரா? சரி, இது தெரிஞ்சிச்சுன்னா அந்த 2 பை ஆரா பை ஆர் ஸ்கொயர் ஒன்றும் இல்லை. சர்க்கிளோட ஏரியா நல்லாவே தெரியும், பை ஆர் ஸ்கொயர் சின்ன வயசுலேருந்து படிச்சு வச்சிருப்போம். அதே மாதிரி சர்க்கிள் பெரிமீட்டர் 2 பை ஆர்னு தெரியும். எக்ஸாம்பிளில் போய் 2 பையா பை ஆர் ஸ்கொயரான்னு குழப்போம். உனக்கு இந்த பேஸ் தெரியணும். ஆரை மையமாக கொண்டு வரையப்பட்ட ஒரு வட்டத்தின் நீளம் தான் 360 டிகிரி. 360 டிகிரிக்கு பதிலாக 2 பை ஆர்னு போட்டிருக்காங்க. அவ்வளோதான். சரியா? இப்போ இது ஒரு பேஸ். சரியா? அடுத்து சர்க்கிளோட ஏரியா பை ஆர் ஸ்கொயர். இதை மட்டும் நான் ஞாபகம் வச்சுக்க போறேன். ஏன்னா பை ஆர் ஸ்கொயருக்கும் இதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி எடுக்கலாம். அது கொஞ்சம் லாட் ஆஃப் ஸ்டெப்ஸ் போகும். ஸோ அது டைம் எடுக்காது, வேண்டாம். அதனால இந்த ரெண்டை மட்டும் இதில் படிக்க போறேன். சரியா? சர்க்கிளோட ஏரியா என்ன? பை ஆர் ஸ்கொயர். அதே மாதிரி சர்க்கிளோட பெரிமீட்டர் 2 பை ஆர். ஓகேவா? அடுத்து சர்க்கிள்ல இருந்து நான் யார்கிட்ட போறேன் அப்படின்னா, சர்க்கிள்ல இருந்து சிலிண்டர் கிட்ட போறேன். சிலிண்டருக்கு ஏதாச்சும் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. வீட்டில் யூஸ் பண்ணுற சிலிண்டரே ஒரு எக்ஸாம்பிள் தான். வேற சர்க்குலர் டேங்க்கு, இந்த சின்டெக்ஸ் டேங்க் இருக்கும்ல, அந்த சர்க்குலர் சின்டெக்ஸ் டேங்க்கு. அப்புறம் நம்ம குடிக்கிறோமே டீ கப்பு, ஐயோ அந்த டீ கப்பு இருக்குல்ல, அந்த டீ கப்பு. சரியா? அதெல்லாம் வந்து ஒரு சிலிண்டருக்கு எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ இந்த சர்க்கிளை நான் என்னென்ன படிச்சு வச்சிருக்கேன்? சர்க்கிளோட ஏரியா எவ்வளோ? பை ஆர் ஸ்கொயர். சர்க்கிளோட பெரிமீட்டர் 2 பை ஆர். இது எல்லாமே சர்க்கிள் படிச்சு வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த ஏரியா இருக்குல்ல, 2Dக்கு படிக்கும் போது ஏரியா, 3Dக்கு நான் அதுக்குள்ள ஏதோ ஒரு மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன். அப்போ அதுக்கு பேர் வால்யூம். கரெக்டா? இப்போ இந்த சிலிண்டருக்கு எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் வேணும் அப்படின்னா வால்யூம் வேணும். சரியா? ஓகே, இப்போ சர்க்கிளோட ஏரியா உனக்கு தெரியும் என்ன? பை ஆர் ஸ்கொயர். இப்போ இந்த ஏரியாவுக்கு இதுதான் ஒரு சர்க்கிள்ல, இந்த சர்க்கிள் ஒரு பிளைன் சர்ஃபேஸ். இப்போ இதுக்கு உன்னால ஒரு ஏரியா சொல்ல முடியும். அண்ட் இதோட பெரிமீட்டர் கேட்டா இதுதான் உன்னோட பெரிமீட்டர். ஐயோ ஆமாடி, இதோட பெரிமீட்டர் கேட்டா இதுதான் உன்னோட பெரிமீட்டர். உன்னால அதை சொல்ல முடியுமா? இப்போ இதே 2Dக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, இதுல நீ வந்து டீயோ தண்ணியோ ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்ப என்ன பண்ண போறேன்னா, இங்க வந்து எல்லா பக்கமும் ஒரு ஹைட்டை பில்ட் பண்ண போறேன். இதோ இதுதான் அது. சரியா? இப்போ இந்த ஹைட்டை பில்ட் பண்றேன்னா, ஓகே, ஹைட்டை பில்ட் பண்ணா இது எனக்கு வால்யூமா மாறிடும். நீ உள்ள வந்து தண்ணி போர் பண்ணிட்ட. அடியில பேஸ் என்னதான் இருக்கு? ஒரு சர்க்கிள் தான் இருக்கு. அந்த சர்க்கிள் கூட நான் ஒரு ஹைட்டை ஆட் பண்ணேன்னா இது என்னவா மாறுது? சிலிண்டரா மாறுது. சரியா? அப்போ ஏரியான்ற ஒரு இதை வச்சு அதுக்கு ஒரு ஹைட்டை நான் ப்ரொவைட் பண்ணி இதை நான் வால்யூமா மாத்துறேன். அதாவது சர்க்கிளை சிலிண்டரா மாத்துறேன். இதுதான் சர்க்கிளுக்கும் சிலிண்டருக்கும் இருக்க ரிலேஷன். ஓகேவா? அப்போ சர்க்கிளோட ஏரியா உனக்கு தெரியும் பை ஆர் ஸ்கொயரு. அப்போ இதை வால்யூம் பண்ணணும். பை ஆர் ஸ்கொயரோட ஒரு ஹெச் மட்டும் ஆட் ஆனா போதும். கரெக்டா? பை ஆர் ஸ்கொயரோட ஒரு ஹெச் ஆட் ஆனா போதும். எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? வால்யூம் ஆஃப் சிலிண்டர் கிடைச்சிருச்சு. சரியா? இதுல என்ன வேற என்னெல்லாம் படிக்கணும்? ஆக்சுவலா ஒரு சிலிண்டர் எப்படி இருக்கும்? ஓகேவா? இப்போ இந்த சிலிண்டரோட வால்யூம் வந்து நான் படிச்சிட்டேன். சர்க்கிளுக்கு ஒரு ஹைட்டை ப்ரொவைட் பண்ணோன்னே எனக்கு வால்யூம் கிடைச்சிச்சு. ஓகே, புரியுதுல? ஓகே தானே? இது கிடைச்சிச்சா? இதுக்கு மேலே இதில் வேற என்னென்ன படிக்கணும் அப்படின்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு ஒன்று படிக்கணும். ஓகேவா? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்றது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. சரியா? அதுக்கு அடுத்து
மேலே ஒரு க்ளோஸ் கீழே ஒரு க்ளோஸ் இருக்கு. இது ரெண்டும் சேர்த்து மொத்தமாக படிக்கிறது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. வால்யூம்ல இது மட்டும் தான் படிக்க போறேன். 2D ஸ்ட்ரக்சர்ல வால்யூமையும் டோட்டல் வால்யூம் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? அடுத்து என்ன கண்டுபிடிக்கலாம்? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு போகலாம். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, சரியா? இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறது இது இருக்குல்ல, இது எதோட எலிவேஷன்? இந்த அவுட்டர் பாயிண்ட் இருக்குல்ல, கரெக்டா? இந்த அவுட்டர் பாயிண்டோட எலிவேஷன், அவ்வளவுதானே? இப்போ எனக்கு இந்த அவுட்டர் பாயிண்ட் தெரியுமா? என்னது? எஸ், சர்க்கிளோட பெரிமீட்டர் 2πr. அப்போ இந்த சர்க்கிளோட பெரிமீட்டர் 2πr இருக்குல்ல, இந்த 2πrக்கு நான் ஒரு ஹைட்டை ப்ரொவைட் பண்ணனா, இந்த 2πrக்கு இந்த அவுட்டர் இருக்குல்ல, இந்த அவுட்டருக்கு நான் ஒரு ஹைட்டை ப்ரொவைட் பண்ணனா, அவன் தான் யாரு? இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. கிளியரா? ஓகே. அதுக்கடுத்து வேற என்ன படிக்கணும் அப்படின்னா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்றது ஒன்றும் இல்லை, இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா மேல ஒரு ஏரியா. இப்போ இது எனக்கு தெரியும், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்ன? 2πrh. ஓகேவா? அது கூட என்னென்ன ஆட் பண்ணும்? இந்த மேல இருக்க இந்த ஏரியாவையும் கீழே இருக்க இந்த ஏரியாவும் ஆட் பண்ணும். அதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ இதோட ஏரியா என்ன? πr². சூப்பர். ஓகே. அப்போ பிளஸ் ஒரு πr². கீழே பார்த்தோமா, மேலே அதே தான், மேலே ஒரு ஏரியா க்ளோஸாக இருக்குமா? அப்போ மேலே ஒரு πr². அப்போ இதை நான் என்ன எழுதலாம்? 2πrh plus 2 times of πr². இது ரெண்டுல இருந்து நான் எதை வெளியே எடுக்கிறேன் அப்படின்னா 2πr வெளியே எடுத்துறேன். அப்போ h plus r ரிமைனிங் இருக்கும். கிளியரா? இவ்வளவுதான். இதுதான் சிலிண்டருக்கும் சர்க்கிளுக்கும் இருக்க ரிலேஷன். சரியா? இதை நீங்க மனப்பாடம் பண்ணீங்கன்னா எக்ஸாமுக்கு நீங்க போகும்போது கட்டாயம் இந்த ஃபார்முலா ரிவைஸ் பண்ணிட்டு தான் போகணும். அப்பதான் உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் ஞாபகம் வரும். இதுவே நீ இதை புரிஞ்சு படிச்சின்னா 5-6 மாதம் கழிச்சு நீ அப்படியே போகலாம். அந்த அன்னைக்கு ஆப்டிடியூட் பற்றி நீ பயப்படவே வேணாம். கிளியராக ஞாபகம் வரும். உனக்கு ரெண்டே விஷயம் தான் தெரியணும், πr²ம் 2πrம். ஓகேவா? இப்போ நான் சர்க்கிள்ல இருந்து சிலிண்டரோட ரிலேஷன் போயிட்டேன்னா எழுதிக்கணும். அதுக்கடுத்து என்ன பார்க்கலாம்னா சிலிண்டர் 2 கோனுக்கு பார்க்கலாம். எழுதிக்கணும். அடுத்து போட்டுமா? சிலிண்டர் பார்த்தோமா? அடுத்து சிலிண்டரை வேற யார் கூட கனெக்ட் பண்ணலாம்னா, சிலிண்டர் அப்படிங்கிறது கீழேயும் மேலேயும் ஒரு க்ளோஸ்டா ஒரே ஏரியா இருக்குது. இப்போ சிலிண்டர் நான் யார் கூட கனெக்ட் பண்றேன்னா கோன் கூட கனெக்ட் பண்றேன். சரியா? கோன் அப்படின்றவன் கீழே அதே மாதிரி இருக்க போறான், மேலே வரும்போது ஷார்ப்பா அப்படின்னு என்ன அர்த்தம்? சம் ஏரியா வந்து குறைய போகுதுன்னு அர்த்தம், சம் வால்யூம் வந்து குறைய போகுதுன்னு அர்த்தம். கரெக்டா? இதுதான் இது சிலிண்டரு. ஓகே. கோன் எப்படி இருக்கும்? கோன் இங்க இருக்க அதே இது இப்படியே வச்சுக்கலாம், மேலே போகும்போது ஷார்ப்பாக மாறிடும். இதுதான் கோன். அப்போ கட்டாயம் கோனுக்கும் சிலிண்டருக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கும். ஒரு சிலிண்டரை என்னால் கோனை மாற்ற முடியும். கரெக்டா? அப்போ இவனுக்குள்ள ஒரு ரிலேஷன் இருக்குல்ல,
அதை வச்சு அடுத்து எடுப்போம். இங்கே நான் என்னென்ன படித்தேன், சிலிண்டருக்கு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் படித்தேன். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் என்ன, πr² h, அவ்வளோதான். கரெக்டா? அடுத்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் 2πr/h. ஓகே. அடுத்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர். ஓகே. ரெண்டுக்கும் காமனா 2πr வெளியே எடுத்துக்கிட்டேன், மீதி h+r இருந்தது. கரெக்டா? h+r இருந்தது. ஓகே. மீதி h+r இருந்தது. சரியா? இப்போ இவனுக்கு என்ன ரிலேஷன் பார்ப்போம். இந்த கோன் இருக்குல்ல, இப்போ இந்த கோனுக்குன்னு ஒரு வால்யூம் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக ஒரே எனக்கு கீழே இருக்கிறதோட சர்க்கிள் ஏரியா இருக்குல்ல, கீழே இருக்கிறதோட இந்த ஏரியா ஈக்குவல் தான். சரியா? இதே சேம் ஈக்குவலாக ஒரு ரேடியஸ் வச்ச ஒரு கீழே ஒரு சர்க்கிள் ஏரியா இருக்குல்ல, இதை அப்படியே வச்சுக்கிறேன். இதுக்கு மேலேயே அதே ரேடியஸ் இருக்க ஒரு சர்க்கிளை வச்சு ஒரு கோணா மாத்துறேன்னா இதுக்கு ஒரு வால்யூம் இருக்குல்ல, இப்போ இதுலேருந்து அது குறையுமா அதிகமாகுமா? நான் கேட்குறது புரியல? ஒன்றும் இல்லை. இப்போ இதோட ரேடியஸ் வந்து ஒரு 5 மீட்டர்னு வச்சுப்போம். ஓகேவா? இது ஆக்சுவலா ஒரு கோன், சாரி ஒரு சிலிண்டர். இதோட ரேடியஸும் 5 மீட்டர். ஓகே. இப்போ இதுக்குள்ள நான் வந்து தண்ணி ஊற்றி வைக்கிறேன். இதுக்குள்ள சம் அப்ராக்சிமேட்லி ஒரு 25 லிட்டர் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறேன், இன்னொரு ஸ்ட்ரக்சர், அந்த ஸ்ட்ரக்சர் அதே மாதிரி கீழே 5 மீட்டர் ரேடியஸ் வச்சு இருக்க ஒரு ஒரு சர்க்கிள் இருக்க மாதிரியும், மேலே சேம் ஹைட்டு, இது ஹைட்டு வந்து ஒரு 10 மீட்டர்னு வச்சுக்குவோம். சரியா? அதே மாதிரி 10 மீட்டர் ஹைட் இருக்கு. இப்படி ஒரு கோன். இப்போ இதுல தண்ணி வந்து 25 லிட்டர் ஊற்றிருக்கோம். அப்போ இதுக்குள்ள கீழே தண்ணி ஊற்றினா எவ்வளோ ஊற்றலாம்? எஸ், கண்டிப்பா 25 லிட்டரை விட கம்மியாக தான் ஊற்ற முடியும். சரியா? அது எந்த அளவுக்கு கம்மியாக ஊற்ற முடியும் அப்படின்னா 3ல் 1 பங்கு தான் ஊற்ற முடியும். அதாவது ஒரு கோனுக்கும் ஒரு சிலிண்டருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னா, நான் நினைச்சேன் அப்படின்னா 3 கோன் இருக்குல்ல, 3 கோனை ஒன்னா சேர்த்து ஒரு சிலிண்டரா மாற்ற முடியும். சரியா? அப்படி இல்லைன்னா ஒரு சிலிண்டரை அதே 3 கோணை மாற்ற முடியும். அதே ஒரு சிலிண்டரை ஈக்குவல் ஏரியா வச்சு 3 கோணா மாற்ற முடியும். இதுதான் கோனுக்கும் சிலிண்டருக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப். அது வந்து 1/3 உங்களுக்கு தெரிஞ்சா போதும். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான்.